அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் என்ற நூலிலிருந்து பகுத்தறிதலும் தூய்மையும் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் 2015 வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி லாலாஜி மகராஜனுடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்களின் போது அமெரிக்காவில் உள்ள நியூ ஜெர்சியில் மன்றோ ஆசிரமத்தில் வழங்கிய அருள் செய்தியை நம்ம படிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சவாலாக மறுத்து அவற்றை எதிர்த்து கொண்டிருந்தால் நாம் நமது கூட்டினுள்ளேயே தங்கிவிடுவோம். நம்முடைய சிறையையும் நமது பதிவுகளையும் நாமே உருவாக்குகிறோம். நமக்கென்று ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அதற்குள் நம்மை நாமே சிறைப்படுத்திக் கொள்கிறோம். அதற்காக நாம் மற்றவர்களை குறை கூற முடியாது. அதிலிருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்வதில்லை. அந்த சங்கடம் அல்லது துன்பம் அல்லது தடை ஆகியவை நமக்கு ஏதோ ஒன்றை கற்பிப்பதற்காக இருக்கின்றன. அதன் மூலமாக நாம் ஏதாவது ஒன்றாக மாற்றமடைகின்றோம். அதை மறுப்பதன் மூலம் நாம் எதையும் கற்றுக்கொள்வது இல்லை. இதுதான் நம்ம நேதிக்கு படிச்சோம். ஒன்னொன்னும் பிரச்சனையா இருக்குன்னு எதையுமே செய்யாம அல்லது பயந்து நம்ம நம்மளை சுருக்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வசதியான ஒரு வட்டத்துக்குள்ளார இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா நம்மளால எது ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். அதையெல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அந்த துன்பங்களோட சேர்ந்து நம்ம பயணிக்கும் பொழுது நம்ம புதிதா பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் துன்பப்படுகிறோம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துல இருந்தும் ஒதுங்கி நம்ம ஒரு சேஃபர் ஜோனுக்குள்ளார வந்தாலும் கூட அங்கேயும் நம்ம நிம்மதியா இருக்கிறோமானா இல்ல. அப்பையும் நாம துன்பப்படுகிறோம். துன்பம் எப்போதும் இருக்கின்றது. நான் என் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன். என்னுடைய ஊரை விட்டு நான் வெளியில போக மாட்டேன். இங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையிலாம் சில விஷயங்கள் சொன்னாப்பா உங்களுக்கு நல்லா புரியும். அந்த எலெக்ஷன் வருது, தேர்தல் சூழ்நிலை. நாங்கெல்லாம் டீச்சர்ஸா ஒர்க் பண்றோம். நிறைய அரசு ஊழியர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு எலெக்ஷன் பணி கொடுப்பாங்க. 2 நாள். இந்த 2 நாள் ஏதோ ஒரு கிராமத்துல எங்களை போய் அந்த எலெக்ஷன் பணி ஆற்றுவதற்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அரசு ஊழியரும் போய் அந்த அதிகாரிகிட்ட நிற்பாங்க பாருங்க. எனக்கு இந்த பக்கத்துல போடுங்க, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளார போடுங்க, இந்த ஊர்ல போடுங்க, அவங்களோட போடுங்க. என்னன்னு கேட்டா அந்த சேஃபர் ஜோனை விட்டு வெளியில வர விரும்புறதே கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம எப்பயும் பணிபுரியிற இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வெளியில ஒரு புது சூழ்நிலையில புது மக்களோட இருந்து பணியாற்றுகின்ற அளவுக்கு கூட நமக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கு, போன் இருக்கு, வாகன வசதிகள் இருக்கு. எங்கிருந்து எந்த ஊராக இருந்தாலும் அங்கிருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளார மருத்துவ வசதிகள் கிடைச்சிடுது. இருந்தும் கூட நம்ம அத அந்த 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 கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றதுன்னா அவ்வளவு கஷ்டம். அதுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண ரெடியா இருக்காங்க. போய் மணிக்கணக்கில் ஒரு அதிகாரிகிட்ட நின்று கெஞ்சிடாங்க. ஐயா, எனக்கு இங்க வேண்டாம், வேற எங்கேயாவது போடுங்க, இந்த பக்கத்துலயே பார்த்து போடுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை விட்டுருங்க, எனக்கு ஒரே தலைவலியா இருக்குது, ஏதோ சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன லேர்ன் பண்ண போறாங்கன்னா ஒண்ணும் கிடையாது. சரி, அப்படியே அவங்க கேட்குற மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்தா மட்டும் அங்க போயும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஐயோ, இது மாதிரி இருக்குதே, இப்படி உட்கார்ந்து இன்னைக்கு ஒரு நாள் நான் ஓட்டுறது, இந்த கஷ்டம்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அங்கேயும் போய் புலம்புவோம். எல்லாரும் அப்படி கிடையாது. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒரு 50 to 60% இந்த மாதிரி இருக்கும். இதேதான் நேச்சர்லயும் நடக்குது. நேச்சர் நம்மள ஒரு இடமாற்றத்துக்கு கொண்டு வருது, ஒரு புதிய ஒரு பணிக்கு என்ன மாத்தி விடுது, ஒரு டிரான்ஸ்ஃபர் வருது. அப்படின்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடிந்த வரைக்கும் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். சரி, அப்படிலாம் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுல இருந்தா சந்தோஷமா இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா அதுவும் இருக்க மாட்டேன். அங்கேயும் நான் துன்பப்படுகிறேன். அதனால ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க
உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில போனாலும், உங்களுடைய சேஃபஸ்ட் ஜோனை விட்டு வெளியில போனாலும், அல்லது உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே நீங்க இருந்தாலும் துன்பம் எப்போதும் இருக்கும். எப்ப அது இல்லாமல் போகும் என்றால், அதை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராகும் பொழுது அதை சிரமமாக உணர்வதில்லை என்பதுடன் அந்த துன்பத்தில் இருந்தும் ஏதாவது கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். எனவே நம்முடைய மனப்பான்மையை முற்றிலுமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, நம்முடைய அறிவை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? நான் அதுவாக ஆக முடியும் என்கின்றோம். இந்த அறிவினால் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்க்கை அருமையாக இருக்கும் பொழுது நாம் ஏன் மேலும் மேலும் முயன்று அறிவை சேகரிக்க வேண்டும்? அதனுடைய நோக்கம் என்ன? எதுக்காக என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு பக்கம் அறிவு தாகம் இருக்கிறத விட்டு லேர்ன் பண்ணிருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அதோட இருப்போமானா இருக்க மாட்டோம். இன்னும் அதை தெரிந்து கொள்ளலாம், இதை தெரிந்து கொள்ளலாம், இன்னும் கொஞ்சம் போகலாம். இது அடிக்கடி இதேதான் நம்ம திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு காலையில ஒரு 5 மணிக்கோ அல்லது ஒரு 7 மணிக்கோ ஒரு புத்தக வாசிப்புல ஈடுபட்டோம். இன்னைக்கு ஒரு 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 கான்செப்ட், ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் ரிவீல் ஆனிச்சு அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு முழுக்க அதுல ஆழமா போய் அதை அனுபவிச்சு அதை என்னுடையதாக்கி கொண்டு அதில் மிதக்க முயற்சி செய்வதற்கு பதிலாக அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே பரபரன்னு அடுத்த லிங்க் எங்க இருக்கு, வேற யார் என்ன சொல்லுவாங்க, அதை தேடி ஓடுகிறோம். அதோட நோக்கம் என்ன? அந்த மாதிரி நோக்கம் என்ன வச்சிருக்கோம்? நம்ம ஏதாவது ஒரு மாதிரி ஒரு புக் ரீடிங்ல சேர்ந்துக்கணும், அல்லது ஒரு சின்ன ஒரு குரூப் டிஸ்கஷன்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறது தேவைதான். அது நமக்கு ஒரு சேஞ்சை கொடுக்கும். ஆனா நாள் ஃபுல்லா விதவிதமான புக் ரீடிங்ல, விதவிதமான குரூப் டிஸ்கஷன்ல தொடர்ந்து கலந்துக்கிறது மட்டுமே எதை கொடுத்து விடும்? நீங்க எந்த ஒரு புதிய கண்டிஷன்லையும் உள்ளார ஆழ்ந்து போக போறது இல்லை. ஒரு கணிப்பொறியாளர், ஒரு மருத்துவர், ஒரு மருந்தாளுநர், ஒரு தச்சர் அல்லது ஓவியர், இப்படி ஏதாவது ஒன்றாக ஆக அதன் அதன் தொழில்நுட்பங்களை அறிந்திருப்பது அவசியம். டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, அந்த டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம்தான். ஏதாவது ஒண்ணுல நம்ம ஆழ்ந்து போய் அதை தெரிந்து வைத்துக் கொண்டால்தான் நம்ம ஒரு வேலைக்கு போக முடியும், நம்ம வாழ்வுக்கான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். ஆனால் அதற்கும் கூட ஒரு முடிவு இருக்க வேண்டும். ஏற்கனவே நம்மிடம் இந்த அனைத்தும் இருக்கும் பொழுது இன்னும் அதிகம் சேர்க்க நான் ஏன் சிரமப்பட வேண்டும்? அதுவும் ஒரு சுமையே. ஏதோ எனக்கு இன்னும் ஒரு தொழில் இருக்கு, அந்த தொழிலை நான் கத்துக்கிட்டு அதை சிறப்பா செய்யறேன், அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பித்துக் கொள்ள பார்க்கிறேன். இல்ல இது பத்தாது, அதை கத்துக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போகக்கூடிய ஒரு நேரத்துல என்ன ஆகுது? என்ன மாதிரியான ஒரு என்னுடைய சேனல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதை தெரிஞ்சுக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க நாங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, நான் ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன், எனக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நான் என் வேலை நேரம் போக மிச்ச நேரத்தை எல்லாம் நான் ஆன்மீகத்துக்குத்தான் செலவிடுகிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம பத்தியும் மாஸ்டர் இதுல சொல்றார். பல வழிகளை மனதில் உருவாக்கி கொள்ளும் பொழுது நம்முடைய முயற்சிகள் வலு குன்றி விடுகின்றன, எதுவுமே நிறைவேறுவது இல்லை. ஒரே நேரத்துல 10 வேலை, அந்த பக்கம் ஒரு பிசினஸ், இந்த பக்கம் ஒரு ஹையர் ஸ்டடி, இந்த பக்கம் ஒரு பிராக்டிஸ், இந்த பக்கம் ஒரு சமூக சேவை, இங்க ஒரு மியூசிக் அகாடமியோட ஒரு டைஅப். இப்படி மல்டி சேனல்ஸ்ல நான் என்னுடைய எனர்ஜியை பாஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடும். எந்த ஒன்றில் மீதும் என்னுடைய முயற்சி வலுவானதாக இருப்பதில்லை. ஏன்னா இருக்கிற ஒரு 100 ரூபாய 10 சேனலா பிரிச்சா என்ன ஆக போகுது? என்ன ஆகும்? எந்த ஒரு சேனலுக்கும் என்னால முழுமையாக செலவு பண்ண முடியாது. இது ஒன்னே ஒண்ணுலதான் நமக்கு புரிஞ்சிருக்கு. 10 குழந்தை பெற்றுக்கிறத குறைச்சிக்கிட்டே ஒத்த குழந்தையா நிறுத்திடும். ஏன்னா என்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை நான் 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்தேன்னா என்னால 10 பேரையும் கவனிக்க முடியாது அப்படின்னு. ஆனா குழந்தை அப்படிங்கிறது நேச்சரோட எனர்ஜி ஒர்க் பண்ற இடம், அதை போய் கட் பண்றேன் நான். ஆக்சுவலி அது வாழ்றதுக்கு தேவையான எனர்ஜியை இயற்கை வளர்ந்தது.
நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய குடும்ப ஆதாரத்துல, என்னுடைய வாழ்வாதாரத்துல, என்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தில இருந்து அதை கொடுக்கணும்னு நினைச்சு அதை குறைச்சி சிங்கிள் ஆக்கி என்னுடைய முழு அன்பையும் ஒரு குழந்தைகிட்ட கொட்டுறேன். அதால அதை தாங்க முடியாம போகுது. எங்க இந்த சிங்கிள் சேனல் வரணுமோ அங்க வர்றதில்லை நமக்கு. எங்க தேவையில்லையோ அங்க இது மாதிரி சிங்கிள் சேனல் ஆக்கி எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் கொடுத்து அதால தாங்க முடியாம போயிடுது. அதை ஒரு செல்ல குழந்தையாக மாத்திக்கிட்டோம். இப்போ நம்ம இதையும் முயற்சி பண்றோம். ஆனா எப்பயுமே நம்ம சொல்ற மாதிரி எங்க தேவையில்லையோ அங்க முயற்சி பண்றோம், எங்க தேவையோ அங்க நம்ம இந்த சேனல்ஸை குறைக்க முயற்சி பண்ணுவது இல்லை. ஆகவே நாம் ஒரு விஷயத்தை மட்டுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். அது நம்மை நமது மாஸ்டருடன், கடவுளுடன், நம் விதியுடன் இணைக்கும் இந்த தொடர்பில் பல பிரிவுகள் இருக்கக்கூடாது என்பதே ஆகும். இந்த விஷயத்துக்கு வாங்க. ஏன்னா முதல்ல சொல்லும் பொழுதே பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து மாஸ்டரையும் சீடரையும் இணைக்கின்ற அந்த அண்டர் கரண்ட், அந்த பிரவாகம், அதை தெளிவாக உணர்ந்து அவற்றை மற்றவற்றிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கிற தன்மைதான் அப்படிங்கிறத சொன்னார். இதுதான் பகுத்தறியும் திறன். அந்த திறன் வளரணும். அது வளர வளர என்ன ஆகணும்னா, அது ஒன்றை தவிர மற்ற சேனல்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும், ஷட் டவுன் பண்ணணும், அல்ல மினிமைஸ் பண்ணணும். அதுதான் வந்து உண்மையான விவேகம். அப்படி பல பிரிவுகள் இல்லாமல் நம்ம அதை குறைக்கல அப்படின்னா நம்மால் ஒருபோதும் தொடர்ச்சியாக அந்த வாழ்க்கையில வெற்றி கொள்ள முடியாது. நம் கடந்த காலம் பெரும் கடலை போன்று இயல்புடையது என்று நேற்று நான் கூறினேன். அது மிகுந்த சக்தி உடையது, மிக பெரியது என்பதால் கடந்த கால பொறியிலிருந்து தப்புவது கடினம். நிகழ்காலம் அந்த கடலில் ஒரு அலை போல மேலெழும்ப முயற்சிக்கிறது. அது மிகவும் சிறியது. எதிர்காலம் என்று ஒன்றுமில்லை. எதிர்காலத்திற்குள் நீரே இல்லை. நாம் அலைக்கு பின் அலையாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை நமது கடந்த காலம் மற்றும் நம் விருப்பமின்மைகளின் அடிப்படையில் கடலுக்கு மீண்டும் இழுக்கப்படுகின்றன. ஆகவே ஒரு கடல் முழுவதையும் தன்னுள் அடக்கக்கூடிய ஒரு பெரிய அலையை நம் வாழ்வில் உருவாக்குவதே ஒரே ஒரு நீரோட்டத்தை ஏற்படுத்துவதன் நோக்கமாகும். அந்த அலையானது மிகவும் பலம் வாய்ந்ததாக ஆகிறது. அது எங்கு சென்றாலும் அதுவே எதிர்காலமாகிறது. தன் பாதையை அதுவே உருவாக்கி கொள்கிறது. ரொம்ப வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்ற. நீங்க இந்த மல்டி சேனலுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா நம்முடைய கடந்த காலம். ஏன் 10 விஷயத்துல ஆசை வருது? ஆங்கிலத்தை ஒரு ஒரு சின்ன வாக்கியம் ஒன்று உண்டு, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேடர்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். இது நீங்க வாழ்க்கையில நிறைய இடத்துல பார்க்கலாம். பல தொழில் கற்றவன் வந்து பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான். அதை செய்யலாம், இதை செய்யலாம், இதையும் செய்யலாம், எனக்கு இது தெரியும், அதுல எல்லாத்துலயும் தலைய விடுற ஒருத்தன் எந்த ஒரு விஷயத்திலையும் பிரகாசிக்க மாட்டான். உங்க ஃப்ரெண்ட்ல நிறைய பேர் நீங்க அது மாதிரி பார்த்திருக்கலாம். உங்க ஊர்ல அது மாதிரி இருப்பாங்க. உங்களோட பயணம் செய்து கொண்டிருக்கிறவங்க எல்லாம் நம்ம அபியாசிகள்லே இருப்பாங்க. அவருக்கு கம்ப்யூட்டர் தெரியும், வந்து மெக்கானிக்கல் மைண்ட் உள்ளவர், அவர் நல்லா பாடுவாரு, அவர் நல்லா வந்து விவசாயம் பார்ப்பாரு, அவர் நல்லா வந்து சமைப்பாரு, இப்படின்னு 100 விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவர் எந்த ஒன்றிலும் திறமையோடு இருக்க மாட்டார், எந்த ஒன்றையும் தெளிவாக செய்ய மாட்டார். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல வேலை இல்லாம வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றியாளராக இல்லாமல் வாழ்க்கையை நடத்துறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கிட்டக போய் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இல்லாத திறமையே இருக்காது, ஆனா ஒரு சரியான வேலை இருக்காது, சரியான சம்பாத்தியம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு மல்டி சேனல் ஒண்ணுல உட்கார மாட்டாங்க. இப்ப அந்த மாதிரி பிரிவுகள் நம்ம கிட்ட இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா, நம்முடைய அந்த கடந்த காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். அதுல நிறைய இதுக்கான விதைகள் இருக்கு. இந்த சேனல்ஸை ஓபன் பண்றதுக்கான விதைகள் அங்க நிறைய இருக்கு. அதனால நீங்க வேகமா எழுதணும்னு நினைக்கிறப்பெல்லாம் அந்த ஒவ்வொரு விதையும் என்ன பண்ணுது, சின்ன சின்ன அலைகளாக மாற்றி திரும்பி அங்கேயே நம்மள படிய வைத்து விடுகிறது. அதுல இருந்து நாம தப்புவது கடினம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு கடல்ல எழுகின்ற அலையானது 10 அலைகளாக பிரிஞ்சு எழும் பொழுது அதனுடைய உயரம் குறைஞ்சி, அதனுடைய தாக்கம் குறைஞ்சி, திரும்பி எழுந்த வேகத்திலேயே அடங்கி போகுது.
கடல்ல பார்க்கலாம் சின்ன சின்ன அலைகள். சில நேரங்கள்ல தன்னுடைய முயற்சியெல்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அலையை உருவாக்கி நம்ம நிக்கிற வரைக்கும் அந்த கடல் வர பார்க்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடல்கிட்ட போய் நின்று அதை பார்த்தீங்கன்னா அந்த கடல் தண்ணி வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கரைக்கு வர்றதுக்கு பண்ற முயற்சி தான் அலை அப்படின்னு நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா, அது சின்ன சின்ன அலையா எந்திரிச்சு பார்க்கும், முடியாம அங்கேயே படுத்துக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய அலையா வந்து இன்னும் கொஞ்சம் மேல வந்து பார்க்கும், முடியாது. ஒரு 10-20 அலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி, இப்ப பாரு நான் அந்த வெளிக்கரையோட நுனிய தொடரன் பாருங்க, அங்கிருந்து பிறண்டு வரும். ஆனா அப்பயும் என்ன பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதால வர முடியாம திரும்பி அடங்கி போயிடும். ஸோ நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் அதோட ஒப்பிட்டு பார்த்தா, கடல் அலையோட ஒப்பிட்டு பார்த்தால் ஒவ்வொரு முயற்சியும் அது மாதிரிதான். இந்த பாரு, இந்த ட்ரிப்பு நான் இனிமே வந்து இந்த ட்ரிப் சத்சங்க போயிட்டு வரேன்ல, இந்த ட்ரிப் பண்டாரா போயிட்டு வரேன்ல, இனிமே பாருங்க ஒரு நாள் கூட விடாம தியானம் பண்றேன் அப்படின்னு ஒரு எழும்புவோம். அவக்குன்னு ஒரு 2 நாள்லயே அந்த அலை அடங்கி விடும். அதுக்குள்ளார வேற ஒரு ப்ரியாரிட்டி வந்துடும், வேற ஒரு சேனல்ல எனர்ஜி போயிடும். சில நேரங்கள்ல வந்து எல்லா விதத்திலையும் வந்து என்ன ரெடி பண்ணிட்டு இந்த முறை நான் விட மாட்டேன் பாருன்னு வெறியோட வருவோம். கொஞ்சம் பெரிய அலையா எழும்பும். ஒரு 10 நாளைக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இது ஒண்ணு மட்டுமே அப்படின்னு வீரப்பா செஞ்சுக்கிட்டு இருப்போம். 11வது நாள் அந்த அலையும் படுத்துரும். ஏன் இது மாதிரி படுத்துருது அப்படின்னு கேட்டா, அது வரைக்கும் அதுக்கு நான் கொடுத்துட்டு இருந்த எனர்ஜி வேற ஒண்ணுக்கு சேனலைஸ் ஆயிடுது. அதான் இப்ப கடந்த காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடல். நிகழ்காலம் அந்த கடல்ல உருவாகின்ற ஒரு அலை. எதிர்காலம் அலையும் இல்லை, தண்ணியும் இல்லைங்கிறது. ஏன்னா எதிர்காலத்துக்குன்னு ஒரு சான்ஸே கிடையாது. நிகழ்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதை கொண்டு எதிர்காலம் அப்பப்போது உருவாக்கப்படுகிறதை ஒழிய எதிர்காலம் என்ற ஒன்று முன்கூட்டியே நிர்ணயிக்கப்படுவது இல்லை. அது எப்படின்னா, ஒரு பால் வந்து கேட்ச் ஆக போதா சிக்ஸர் ஆக போகுதா அப்படிங்கிறது அந்த பால் போடப்படுவதற்கு முன்பே தீர்மானிக்கப்படுவதில்லை. அது வந்து விழப்போது, அது பேட்ல படும் பொழுது அதனுடைய டைரக்ஷன் மாற போகுது. அந்த டைரக்ஷன் சரியா இருந்து போனா கூட ஃபீல்டிங் வந்து அந்த பாலுக்கு எப்படி நிறுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அதனுடைய எதிர்காலம் மாறி போகுது. அது பறந்து வெளியில போறதுக்கு பதிலாக கேட்சா மாறி. ஒருவேளை ஃபீல்டர் இல்லைன்னா சாதாரணமா 2 ரன்னா இருக்க வேண்டியது 4 ரன்னா மாறி போயிடும். இப்ப எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கான்னா இல்ல, அது நிகழ்காலத்துல ஏற்படுத்தப்படுகின்ற ஏற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு மாறிக்கொண்டே இருக்கிறதுனால எதிர்காலத்தில் நீரே இல்லைங்கிறார். இப்ப நாளை அப்படிங்கிற நம்முடைய வாழ்க்கை, நாளை அப்படிங்கிற நம்முடைய பயிற்சி ஏதாவது இருக்கான்னா கிடையவே கிடையாது. நாளைக்கு நான் நல்லா செய்வேன்னு சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னா கிடையாது. ஆனா நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கான தயாரிப்புகளை இன்று செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். இப்ப எதிர்காலம் என்று ஒன்றும் இல்லை, எதிர்காலத்திற்குள் நீரே இல்லை. நாம் அலைக்கு பின் அலையாக, முயற்சிக்கு பின் முயற்சியாக செய்கிறோம். ஆனால் நான் செய்யற முயற்சி எல்லாம் எந்த அடிப்படையில இருக்குன்னு கேட்டா, என்னுடைய கடந்த காலத்தில் நான் ஏற்படுத்தி கொண்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் தான் என்னுடைய முயற்சிகள்லாம் இருக்கு. எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் திருப்பி செய்யறேன், எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நான் செய்யாம இருக்கிறேன். அதை வைத்துக்கொண்டு என்னுடைய முயற்சிகளை நான் மேற்கொள்கின்றேன். அதனால அது என்ன ஆகுது, அந்த முயற்சி வந்து என்ன விருப்பம் இதை விட அதிகமான ஒரு விருப்பத்தின் அடிப்படையில வேற ஒண்ணு வரும் பொழுது இதை விட்டு அங்க போயிடுறாங்க. இப்ப இந்த அலை அடங்கி திரும்பி கடலுக்குள்ளேயே இழுக்கப்படுகின்றது. அப்ப இந்த விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் இல்லாத ஒரு மிகப்பெரிய அலையை நான் உருவாக்கி, ஒரே ஒரு கரண்ட், ஒரே ஒரு ஃப்ளோ, ஒரே ஒரு பிரவாகம் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கினால் அந்த அலை தானே மேலெழும்பி தான் போறதுக்கான பாதையை தானே உருவாக்கி கொண்டு பயணம் செய்ய ஆரம்பிக்கும். இது சாத்தியம் இல்லைல்ல அப்படித்தானே கேட்பேன். ஏன்னா கடலை நீங்க உதாரணம் சொல்றீங்க, எவ்வளவு பெரிய அலை எழுப்பினாலும் அது வந்து திரும்பி கடலுக்குள்ளாரியே போயிடுது இல்ல, அதால கரைக்கு போக முடியல, அந்த இடத்த விட்டு நகர முடியல, திருப்பி அதே முயற்சி தானே பண்ணிட்டு இருக்குன்னா, மேல் நோக்கிய இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்த காலத்தின் அடிப்படையில நிகழ்காலத்துல நடக்கிற விஷயம்லாம் கரையை தேடுகின்ற அலைகளை போல. ஆனால் நீங்க வந்து அதனுடைய எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு கரை எவ்வளவு பெருசு இருக்கோ அது மேல மோதுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு பதிலா
அது திரும்பி ஆழ்கடல்ல போய் தன்னை வந்து ஒரு நீரோட்டமாக மாற்றிக்கொள்கிற பட்சத்துல தான் எங்க இருக்கோ அங்கிருந்து பல ஆயிரம் மைலை தாண்டி அதால பயணம் செய்யக்கூடிய, ஏன்னா அண்டர் வாட்டர் கரண்ட்ங்கிறது வந்து கடல் கடியில எல்லா இடத்துலயும் கடல் அடி நீரோட்டங்கள் நம்ம படிக்கிறோம். வெப்ப நீரோட்டம், குளிர் நீரோட்டம், இங்க இருந்து வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து ஆரம்பிச்சு இந்திய பெருங்கடல் வரைக்கும் வரக்கூடிய நீரோட்டங்கள் நிறைய படிச்சிருக்கோம். நம்ம லாப்ரடார் குளிர் நீரோட்டம், அதே மாதிரி இங்கிலாந்து பக்கத்துல இருக்கக்கூடிய வெப்ப நீரோட்டம், அதெல்லாம் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளார தனக்கு தானே ஒரு பாதையை உருவாக்கி, கடல் மேல பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா இருக்கு, உள்ளுக்குள்ளார அதி வேகத்துல வாட்டர் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஒரு அண்டர் கரண்ட்டை நம்ம வாழ்க்கையில உருவாக்கி மிக வேகமாக லட்சியத்தை நோக்கி நகர்ற மாதிரி நம்முடைய பயிற்சி முறை அமைய வேண்டும். இதை வேறொரு கண்ணோட்டத்திலும் காணலாம். பல தடங்களை உருவாக்குவது, அதாவது பல வேலைகளில் ஈடுபடுவது, பல பந்துகளை மேலே எரிந்து விளையாடும் ஜால வித்தையை போன்றது. சர்க்கஸ்ல பார்ப்போம், 1 2 3 5 10. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளை, ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் ஆர்வங்களை உருவாக்கி கொள்வது, அந்த மாதிரி மல்டி பால்ஸோட விளையாடுற ஒரு விளையாட்டு. சாதாரணமா நம்மளால ஒரு பந்தையே தூக்கி போட்டு பிடிக்க முடியாதப்ப நம்ம எங்க 100 பந்தை 15 பந்தை ஒரே நேரத்துல மேல தூக்கி போட்டு அது கீழே விழுந்துடாம அதை தட்டுறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம எல்லாருக்கும் கிடையாது. அப்படி தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் பொழுது அது என்ன ஆகுதுன்னு கேட்டா, மேல போயிட்டு இருக்கிற பந்தெல்லாம் கீழே விட்டுட்டு உழுந்து அதை போய் பொறுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை தான் நமக்கு உருவாக்குற மாதிரி, ஒட்டுமொத்தமா ஒரு பந்தை தூக்கி போட்டு விளையாடுற அந்த சந்தோஷத்தையும் அதை எடுத்துட்டு போயிடுது. உங்களிடம் ஒரே ஒரு பந்து இருந்தால் அது கீழே விழாமல் விளையாடுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். 2 பந்து வந்துருச்சுன்னா அந்த கீழே விழுவதற்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் அதிகரிக்குது. 3 இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. அது ஒரு சிலரால் மட்டுமே விளையாட முடிகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வருது. எல்லாரும் சர்க்கஸ்ல விளையாடுற மாதிரி விளையாட முடியாது. அப்ப மல்டி சேனல்ல ஒர்க் பண்றது அப்படிங்கிறது எல்லாராலும் செய்ய முடியாது. 1. 2வது, அதுக்கான தேவை, அது வந்து உங்களுடைய தொழிலாக இருக்கிற பட்சத்துல, அதாவது உங்களுடைய ஜீவனத்துக்கு அது விதிக்கப்படுற பட்சத்துல அந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு இயற்கை அனுமதி வழங்குது. அப்படி இல்லைன்னா நீங்க சேனலை குறைக்கணும். உங்க வாழ்வாதாரத்துக்காக நீங்க மல்டி சேனல் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது வேற விஷயம். உங்களுடைய உள்ளார்ந்த ஆர்வத்துக்காக சேனல்ஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது தப்பு. வருவான் நம்ம வந்து அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நம்ம இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம எத்தனை சேனல் வச்சிருக்கோங்கிறத மாஸ்டர் சொல்றாரு. ஆனால் நம்மில் பலரால் இது முடியாது. 4 இருப்பின் அந்த 4 பால் இருந்ததுன்னா நம்மளால வந்து அந்த 4ஐயும் வந்து எப்பயுமே மேல வச்சிருக்க நம்மளால முடியவே முடியாது. ஆனால் நமது மனம் எல்லைகள் அற்றது. சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு மரத்தை பார்த்தாலும் நாம் உடனடியாக அதன் பிரச்சனையை கூட தீர்க்க விரும்புகிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு அப்படின்னு புரியல. ஒருவேளை வந்து படர்ந்து இருக்கிற ஒரு மரத்தை வந்து கிளச்சி அதை கிளைகள் எல்லாம் செதுக்கி விட்டு அதை வந்து நீட்டா ஆக்கணும்னு நினைக்கிறத சொல்றாரா என்னங்கிறது எனக்கு புரியல. ஆனா என்ன இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தோணுதுன்னா, எதை பார்த்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் என்கிட்ட தீர்வு இருக்கு, நான் சரி பண்ணுவேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு இறங்குற மாதிரி, எல்லாருக்கும் கைட் பண்ண இறங்குறது, எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மல்டி சேனல் பர்சன்ஸ் உடைய ப்ராப்ளம். ஆகவே பல வேலைகளில் ஈடுபடுவது ஒழுங்கின்மையை உருவாக்குகிறது. அறிவியலில் வெப்ப இயக்கவியலில் 2வது விதியானது ஒழுங்கின்மை அளவீட்டை பற்றி கூறுகின்றது. நம் வாழ்க்கை ஒழுங்கின்மை நிறைந்தது. அதை சரியாக்க நாம் விரும்பும் ஒவ்வொரு முறையும் அதிக ஆற்றல் நமக்கு தேவைப்படுகிறது. நாம் மாஸ்டரிடம் தீவிரமாக பிரார்த்திக்கிறோம். அவரிடம் இருந்து இன்னும் அதிக அளவில் பிராணாகுதியையும் ஆற்றலையும் பெற்று நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த நாம் விரும்புகிறோம். ஆனால் அவற்றால் அது இயலாது. மேலும் மேலும் ஆற்றல் வரும்போது, குறிப்பாக ஒழுங்குமுறையற்ற பகுத்தறிவு திறனால் தெளிவுபடுத்தப்படாத ஒரு சீரற்ற வாழ்க்கையானது உள்வரும் ஆற்றலால் மேலும் குழப்பங்கள் நிறைந்ததாக ஆகிறது. இதுதான் வந்து நல்லாவே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கரெக்டா 5:24 வருது. இருந்தாலும் இந்த ஒழுங்கின்மை ஆற்றல் விதி என்ட்ரோபி பத்தி நிறைய விஷயங்கள் பிசிக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். இது நம்ம வந்து மாஸ்டர் சொல்றாரு, இந்த மாதிரி வெப்ப இயக்கவியலின் 2வது விதி. தெர்மோடைனமிக்ஸ்னாலே என்ன அப்படின்னு கேட்டா மூலக்கூறுகள் இயங்குகின்ற விதம்.
மூலக்கூறுகள் இயங்குகின்ற விதம் சாதாரணமாவே ஒழுங்கற்றதாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த மூலக்கூறு வெப்பப்படுத்தப்பட்டாலோ அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்துல வேகமான இயக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டாலோ இயக்க ஆற்றல் அதுக்குள்ளார அதிகரிக்க அதிகரிக்க அந்த மூலக்கூறுகளுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிற அணுக்கள் அல்லது ஒரு ஒரு மேட்டர்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாமே இன்னும் ஒழுங்கற்ற முறையில இயங்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணிய மனசுல கற்பனை பண்ணி அதுக்குள்ளார கொஞ்சம் மரத்தூளை அள்ளி போடுது. அந்த மரத்தூள் அப்படியே உள்ளுக்குள்ளார அப்படியே மிதந்து அப்படியே தண்ணி உள்ளார பரவி கொஞ்ச நேரம் அப்படி இப்படி ஆடிட்டு அப்படியே செட்டில் ஆகும். அப்போ கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டா அது அப்படி இப்படி அசைமை ஒழிய அந்த தண்ணி ஃபுல்லா அது பரவி அங்கங்க தூள் தூளா நிக்கிறத பார்க்கலாம். இப்ப அந்த தண்ணி இருக்கு, அந்த தண்ணிக்குள்ளார மரத்தோட தூளையோ அல்ல ஏதோ ஒன்னையோ போட்டிருக்கோம். அது உள்ளார அடி வரைக்கும் போகல, மேலேயே மிதக்கவும் இல்லை, தண்ணிக்குள்ளார கலந்து அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்க அப்படியே நின்றுட்டு ரொம்ப உத்து பார்த்தா இல்ல மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா லைட்டா மூவ் ஆகுறது மாதிரி இருக்கு. இப்ப அந்த தண்ணி அப்படியே ஹீட் பண்றோம், என்ன ஆகும்? தண்ணி சூடாக சூடாக அது உள்ளார இருக்கிற அந்த மரத்தூள்லாம் கண்டபடி இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகும். இதுதான் மூலக்கூறுகள். இதுதான் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்றோம். என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்துல ஒரு ஆற்றல் எக்ஸஸா உள்ளுக்குள்ளார செலுத்தப்பட்டால் அங்க ஒழுங்கின்மை அதிகரிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல எக்ஸஸ் எனர்ஜி உள்ளுக்குள்ளார போடும் பொழுது அங்க ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு பதிலாக ஒழுங்கற்ற தன்மை அதிகரிச்சு போய் அந்த சேனல்ஸை உடைச்சுக்கிட்டு வெளியில வரலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டியூப் இருக்கு, அந்த டியூப்ல ரொம்ப மைக்ரோ லெவல்ல குட்டி குட்டி ஓட்டைகள் இருக்கு. அந்த இவ்வளவு பெரிய டியூப் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுல பாதி அளவுக்கு தண்ணி செலுத்தினால் அப்ப என்ன ஆகும்னா அந்த தண்ணி அந்த சுத்தி இருக்கிற ஓட்டைகள்ல மேல இருக்கிற ஓட்டைகள் வழியெல்லாம் போகாது, கீழே இருக்கிற ஓட்டைகள் வழியாகவும் பீறிட்டு வெளியில வராம சும்மா கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். மிச்ச தண்ணி அந்த டியூப் வழியா ஓடிட்டு. இப்ப அந்த டியூப் வழியா ஓடுற தண்ணியோடைய வேகத்தையும் ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது முன்னோக்கி போறதுக்கு பதிலாக முடிஞ்ச வரைக்கும் சைட்ல இருக்கிற எல்லா ஓட்டைகள் வழியாகவும் பீறிட்டு வெளியில அடிக்கதான். அப்ப முன்னாடி ப்ரெஷர் இல்லாம ஓடிட்டு இருந்த தண்ணி, அதாவது ஒரு 100 லிட்டர் தண்ணி அந்த டியூப் வழியா ஓடுது அப்படின்னா அதுல ஒரு 10 லிட்டர் கசியும், மிச்சம் எல்லாம் ஓடிடும். இப்ப அதை நான் வேகமா செலுத்துறேன்டான்னு அந்த 100 லிட்டர் தண்ணிக்கு அதிக வேகத்தையும் ப்ரெஷரையும் கொடுத்தோம்னா அந்த 100 லிட்டர்ல 40 லிட்டர் என்ன பண்ணும், இருக்கிற எல்லா ஓட்டைகள் வழியாகவும் பிசிறிட்டு வெளியில அடிக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா பைப்பு வெடிச்சு போய் எல்லா தண்ணியுமே வெளில போயிடும். போக எத்தனை இடங்கள்ல பாய்லர் பிளான்ட்ஸ் வெடிக்குது. இதுதான் தெர்மோடைனமிக்ஸோட என்ட்ரோபி. இப்ப பாய்லர் பிளான்ட்டுங்கிறத மறந்துருங்க, தண்ணிங்கிறத மறந்துருங்க, ஓட்டைகள் உள்ள பைப் வழியா செலுத்துற அந்த விஷயத்த மறந்துருங்க, அல்லது ஒரு பாத்திரத்துல கொதிக்க வைக்கிற மரத்தூள் நிரம்பின தண்ணி, இது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப நம்ம வாழ்க்கைக்கு வர்றோம். என் வாழ்க்கைய ஒரு தண்ணீர் மாதிரி நான் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளார நிறைய சின்ன சின்ன வேலைகள் இருக்கு, சின்ன சின்ன ஆர்வங்கள் இருக்கு. எனக்கு அந்த ஆர்வங்கள்லாம் பேசாம அடங்கி கிடக்கு. ஏன்னா எனர்ஜி கிடையாது, இருக்கிறது கொஞ்சம் எனர்ஜி. அதை வச்சுக்கிட்டு நான் வேலை பார்க்குறப்ப அந்த எனர்ஜியை எடுத்து அதிகபட்சம் என்ன சம்பாதிக்கிறதுக்கே எனக்கு அந்த எனர்ஜி சரியா போகுது அப்படிங்கிற அளவுல இருக்கேன் நான். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமா பணம் வந்துடுது அப்படின்னா உடனே என்ன ஆகும் நம்மகிட்ட இதுக்கு எல்லாத்துக்கும் என்ட்ரோபின்னு மாஸ்டர் சொல்றது நம்மளாம் சிம்பிளான வார்த்தையில நண்டு கொழுத்தா வலையில தங்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம முடிச்சுக்கலாம். கொஞ்சம் எனர்ஜி எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டால், கொஞ்சம் வளம் அதிகமாக கொடுக்கப்பட்டால் உடனே இந்த பக்கம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா, அதுல போடுவோமா, இதுல முதலீடு பண்ணுவோமா. ரெகுலரா எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு அமௌண்ட் ஏதோ ஒரு சொத்து பிரிச்சு எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா வந்தா சத்தியமா அதை என்ன பண்றதுங்கிறதுக்கான சிந்தனையிலேயே 10 நாள் ஓடி போயிடும். அந்த ஷேர் மார்க்கெட்ல போடுவோமா, யாருக்காவது கடன் கொடுத்து வட்டி வாங்குவோமா, பேங்க்லயே போட்டு வைப்போம், பேங்க்ல போட்டு வச்சா வராது. எத்தனை சிந்தனைகள். கொஞ்சோண்டு வளம் ஆதாரம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது மல்டி சேனல்ல திங்க் பண்ணுவோம். இதை செய்வோமா, அதை செய்வோமா, அங்க போடுவோமா, இங்க போட்டுட்டு நிம்மதியா இருக்க மாட்டோம். ஐயோ வரலன்னா என்ன பண்றது, வேற எதுலையாவது போட்டு. அதே மாதிரி உடம்பு
கொஞ்சம் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா இவர் வந்து வேலைக்கு போனோமா, வந்தோமா, வீட்டுல இருந்தோமா, தியானம் பண்ணோமா அப்படின்னு இருப்பார். இவருக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஆகுறாரு, உடம்புலாம் நல்லா உள்ளுக்குள்ளார ஒரு சக்தி அதிகமாகுதுன்னா பேசாம இருக்க மாட்டாரு. காலம்பரை எந்திரிச்சு இப்ப எக்ஸஸா வந்து நான் போய் காலம்பரை பேட்மிண்டன் விளையாண்டு வராம. அதுக்கப்புறமும் அவரால் சாயங்காலம் வந்தும் பேசாம இருக்க முடியாது. உடனே சாயங்காலம் ஒரு விளையாட்டுக்கோ அல்லது வேற எங்கேயாவதோ ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும்ட்டு போக ஆரம்பிப்பாரு. ஸோ ஹெல்த் அதிகமாக அதிகமாக ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவார். எல்லாரும் பண்றோம். அதனாலதான் மாஸ்டர் என்ன சொன்னாரு, இல்லத்து கில்லத்து ஜில்லத்து அப்படின்னு ஒரு 3 வார்த்தையை போடுவாரு. இது எல்லாமே இதுக்குள்ளாரதான் வருது, தெர்மோடைனமிக்ஸ்குள்ளாரதான் வருது. இப்ப கொஞ்சம் பணம் கம்மியா இருந்ததுன்னா நம்முடைய சேனல்ஸ் குறையும். குறிப்பிட்ட வேலையை மட்டும் செஞ்சுட்டு ஒழுங்கு மரியாதையா நம்ம ஆன்மீகத்தை நோக்கி போவோம். பணம் இன்க்ரீஸ் ஆனதுன்னா கொஞ்சம் நம்ம கிட்ட தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தால் அதை எப்படி எல்லாம் செலவழிக்கலாம், எப்படி எல்லாம் அதிகப்படுத்தலாம்னு அதுக்குள்ளார போய் அதனால நம்முடைய சேனல்ஸ் எல்லாம் திருப்பி விட்டு அங்க போயிடும். அது மாதிரி தேவையான அளவை விட கொஞ்சம் உடல்நல குறைவு இருக்கும் பொழுது இந்த அன்னெசரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம கிட்ட, அது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம், இல்ல செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம், எல்லாமே வந்து கண்டபடி இன்க்ரீஸ் ஆகும். நம்முடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறது. அப்ப என்ன ஆகும், நம்முடைய புலன்கள் எல்லாம் தவிக்கும். அதுவும் ஒண்ணு அதனுடைய வேலைக்காக 2 மணி நேரம் ஒழுங்கா இருந்தவர் நைட்டுக்குள்ளா கண்ணு முழிச்சு படிப்பார். உடனே பைக் எடுத்துட்டு ஊர் சுத்த ஆரம்பிப்பார். கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டா ஒரு இடத்துல இருக்க மாட்டான் இவன். என்ட்ரோபி. இப்ப என்ன ஆகுது, அந்த எனர்ஜி, கொடுக்கப்பட்ட எனர்ஜி ஒருமுகப்படுத்தப்பட்டு உள்முகமாக மேலேற்றப்படாமல் உடனடியாக செலவழிக்கப்படும். அப்ப என்ன ஆகும், வீட்டுல உட்கார்ந்தாருன்னா எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அவருடைய மேஜை சுத்தமா இருக்கும், அவருடைய படுக்கை அறை சுத்தமா இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப கொஞ்சம் என்ட்ரோபி அதிகமாகி எனர்ஜி அதிகமானோன்னு இவர் வந்து கிளம்பி ரவுண்ட் அடிக்கிறதுலே இருப்பார். கழட்டி போட்ட சட்டை கழட்டி போட்ட இடத்துல கிடக்கும், மேஜையில கிடக்கிற பொருள் அப்படியே சிதறி கிடக்கும். ஏன்னா சேனலைசிங் வந்து மல்டி சேனலைஸா போய் எதுலையுமே இது பண்ணாது. இதை மாஸ்டர் அழகா சொல்லுவார். ஒரு புத்தக மேஜை மேல கண்ணா அப்படின்னான புத்தகங்கள் இருக்கு, அதை சரி பண்றதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். சரி, இவன் சரி பண்ணுவான்னு ஒரு எனர்ஜியை கொடுத்தா அவனுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு இன்னும் வேகமா அங்க இருக்கிற புத்தகத்தை இங்க இருக்கிற புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் களைச்சி போடுவான வழிய சரியாக. அப்ப என்ன, எது சரி பண்ணும் அப்படின்னு கேட்டா வேற யாராவது ஒருத்தவங்க வந்து அதை எடுத்து வச்சாதான் சரி பண்ணும். அதனாலதான் குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ற மாதிரியான அமைப்பாக போகுது. இப்ப நம்ம மேலோட்டமா பாக்குறப்பயே இல்லத்து கில்லத்து ஜில்லத்து அப்படின்னா, இப்ப கொஞ்சம் நோய், கொஞ்சம் வறுமை, கொஞ்சம் விமர்சனம், உங்களை மட்டும் வந்து யாரும் நெகட்டிவா விமர்சனிக்கல அப்படின்னா நீங்க செய்யற எல்லா விஷயத்திலையும் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சு, இன்னும் நான் இன்னும் பாரு, இன்னும் நல்லா பேசுறேன் பாரு, இன்னும் நல்லா காலம்புரை புக் ரீட் பண்றேன்னா இதோட நிறுத்திக்கிங்க அப்படின்னு யாரும் சொல்லனா, உடனே 7 மணிக்கு ஒரு தடவை புக் ரீடு இன்னொரு சேனல் ஆரம்பிப்பேன், அப்புறம் 11 மணிக்கு ஒண்ணு, நைட்டு 2 மணிக்கு ஒண்ணு. அது கொடுக்குற எனர்ஜியை வச்சு ஒண்ணு செஞ்சு அதுல மேலும் 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 நானும் கரைஞ்சி அதுல ஈடுபடுறவங்களையும் கரைச்சி கொண்டு போறதுக்கு பதிலா அதை அப்படியே பறக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதனாலதான் இல்லத்து வேணும் இல்லத்து வேணும் இல்லத்து சேனலை குறைக்கும் இந்த 3 அப்படின்றதுதான். ஸோ இப்ப இது மெல்லமா இப்ப இதே விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வருவோம். மாஸ்டர்கிட்ட கேட்கிறோம், மாஸ்டர் வந்து அப்படியே டிரான்ஸ்மிஷன் கொட்டும், போய் உட்கார்ந்தா சத்சங்கம் 10 சத்சங்கம் அட்டன் பண்ண டிரான்ஸ்மிஷனை வாங்கினேன் அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கலாம். நமக்கு எவ்வளவு தேவையோ அதை விட ஒரு சொட்டு டிரான்ஸ்மிஷன், ஒரே ஒரு, ஏன்னா டிரான்ஸ்மிஷன்ங்கிறது எவ்வளவு வீரியமான விஷயம். 1000 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல 10,000 ரூபாய் எனக்கு வந்தாலே நான் தறிகட்டு ஆடுறேன். என்னுடைய சிஸ்டத்துக்கு தேவையானதோட ஒரு சொட்டு டிரான்ஸ்மிஷன் அதிகமா உள்ளுக்குள்ளார வந்துச்சுன்னா என்ன ஆகும், எத்தனை ஓட்டம் இருக்கோ அத்தனை வழியாவும் அந்த டிரான்ஸ்மிஷன் என்ன வெளில தள்ளும் இல்லையா? இதை பத்தி சிந்திச்சுட்டே இருங்க. நம்ம நாளைக்கு அதை பத்தி பேசுவோம். எக்ஸஸ் டிரான்ஸ்மிஷன் வாங்கறதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா? ஒரு சொட்டு எக்ஸஸ் டிரான்ஸ்மிஷன் வந்துருச்சுன்னா நம்ம சிஸ்டத்தை விட்ட போயிடுவோம்.
ஏன் போயிடுவான்? அது என்னன்ட்டு இருக்கிற எல்லா விதைகள்லையும் உயிரை தூண்டி விட்டுரும். ஒவ்வொரு விதையும் ஒரு பக்கம் இழுக்கும். இல்லவா, அதை போய் செய்வோம், அதை விட்டுட்டோமே, அதையும் செய்வோம், இதையும் செய்வோம், அதையும் செய்வோம், இதையும் செய்வோம். 10 விதையும் முளைக்கும். மரம் செடி கொடி எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, வீட்டுல செடி வச்சு பழகிருப்பீங்கல்ல, அந்த செடியை சுத்தி சின்னதா ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளார தண்ணி ஊத்துறதுக்கும் ஏகமா அந்த ஏரியாவுக்கு தண்ணி பாய்ச்சினாலும் என்ன ஆகும்னு நீங்க நினைச்சு பாருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமா ஊத்துற வரைக்கும் ரொம்ப கம்மியா அதை சுத்தி புல்லு முளைக்கும். ஏகமா தண்ணி விட்டு பாருங்க, செடியே தெரியாத அளவுக்கு களை மண்டி போயிடும். அப்ப இந்த எக்ஸஸா போற வாட்டர் என்ன பண்ணுது? ஏற்கனவே விதைகளாக இருக்கின்ற களைகளை எல்லாத்தையும் முளைக்க வச்சு மேல கொண்டு வந்து செடியை அமைக்க முடியும். எல்லாத்துலயும் என்ட்ரோபி இருக்கு. அப்ப எக்ஸஸ் வாட்டர் இதை பண்ணுது, எக்ஸஸ் மணி இதை பண்ணுது, எக்ஸஸ் எனர்ஜி இதை பண்ணுது, எக்ஸஸ் ஹெல்த் இதெல்லாம் பண்ணுதுன்னா அப்ப எக்ஸஸ் டிரான்ஸ்மிஷன் என்ன பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப எக்ஸஸ் டிரான்ஸ்மிஷன் வேண்டாமா? எப்படி வளர்றது? இந்த கேள்விகளோட இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்துக்கு போவோம். இதை நம்ம சிந்தனைக்கு வச்சுக்குவோம். மல்டி சேனல்ஸ் இருக்கு நம்மகிட்ட. அந்த மல்டி சேனல்ஸை ஏன் நம்ம வந்து சிங்கிள் சேனலா குறைக்கணும்? இப்படி குறைக்கலன்னா உண்மையிலேயே நம்ம வாங்குற இந்த எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி, அளவுக்கு அதிகமான வீரியம் உள்ள இந்த டிரான்ஸ்மிஷன் என்ன வேலை பார்க்கணும், அது நம்மளை எங்க இழுத்துட்டு போகும் அப்படிங்கிற விஷயங்களை சிந்திச்சு பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிந்தனையோட நம்ம நாளைக்கு புத்தக வாசிப்புல திரும்பி சந்திக்கலாம். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு செல்வோம்.